பிரஸ்ட்டை பற்றி நம்ம எப்படி போய் பேசுறதுன்னு ஒரு கவலை நிறைய பெண்களுக்கு. சில பெண்களுக்கு வந்து புற்றுநோய் வந்த பிறகு நம்ம ஃபுல் பிரஸ்ட் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க ஒரு பக்கம்னா, ஓவர் சைஸில் இருக்கக்கூடியவங்க என்ன மாதிரி பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க? ஸ்மால் சைஸாக இருந்தாலும் பெரிய சைஸ் இருந்தாலும் சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸ்கூல்ஸ் காலேஜஸ் தே கோ த்ரூ அ லாட் ஆஃப் புல்லிங். ஒரு ஃபீமேலாக இதை கேட்குறதுக்கும் ஒரு மெயிலாக கேட்குறதுக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். கண்டிப்பாக கட்டி பிரஸ்ட் ஃபீடிங் மாமில் இருந்ததுன்னா வி ஹாவ் டு எவாலுவேட். இன்ஃபெக்ஷன் கட்டியா, பால் கட்டியா, புற்றுநோய் மாதிரி ஏதாவது டவுட் இருக்கான்னு பார்க்கணும். நவடேஸ் 21லேருந்தே செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன், பிரஸ்ட் கேன்சர் ஸ்க்ரீனிங் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா யங் ஏஜில் கூட வி டூ சி பிரஸ்ட் கேன்சர். இப்போ நிறைய யங் மேல்ஸ் ஃபேட் பர்னர்ஸ் எடுக்கிறது ரொம்ப காமனாக இருக்குது. ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் வித் ஸ்டீராய்ட்ஸ் இதெல்லாம் லாங் டேர்மாக எடுக்கும்போது மென் கேன் ஆல்சோ டெவலப் மேல் பிரஸ்ட். ஸோ ஆல்கஹால் இன்டேக் ரொம்ப க்ரானிக்காக ஜாஸ்தியாக இருக்கும் போது அந்த டைம்லையும் மேல் பிரஸ்ட் டெவலப் ஆகலாம். எம்ஜிஎம் கேன்சர் இன்ஸ்டியூட் கிளினிக் பிஓடைய டாக்டர் கீர்த்தி கேத்ரின் கபீர் நம்மளோட இணைந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேம். பெண்களுக்கு இருக்கக்கூடிய நிறைய இஷ்யூஸில் அவங்க சின்ன வயசுலேருந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு இஷ்யூ அவங்களுடைய பிரஸ்ட்டில் இருக்கக்கூடிய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய இருக்குது. அதில் பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் மந்த்ன்றதுனால கேன்சர் வந்து கடைசி ஸ்டேஜாக இருந்தாலும் நிறைய பேருக்கு அதுக்கான அவேர்னஸ் வந்து இருந்திருக்காது. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் பிரஸ்ட் ரிலேட்டடாக என்னென்ன பிரச்சனைகள் பெண்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க? காமனாக என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் பெயின் கூட வருவாங்க. ரெண்டாவது வந்து கட்டினால வருவாங்க. நிறைய பேருக்கு வந்து பெயின் இருந்தாலே ஃபர்ஸ்ட் கிளினிக்கு வந்துடுவாங்க. ஆனால் கட்டின்னு பார்க்கும்போது பயத்தினாலேயே நிறைய பேர் வந்து கொஞ்சம் மாதம் தாண்டி பெருசாகும் போது இல்லாட்டி அந்த கட்டி கூட சேர்த்து பெயின் இல்லாட்டி டிஸ்சார்ஜ் வேறு ஏதாவது சிம்டம் கூட வரும்போது தான் கிளினிக்கே வருவாங்க. இப்போது மார்படி புற்றுநோய்னு எடுத்தாலே எண்ட் ஸ்டேஜில் வர்றது வந்து ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் தான். ஏர்லி ஸ்டேஜ்லேயே நம்மளுக்கு நிறைய டூல்ஸ், டயக்னாஸ்டிக் இமேஜிங் மாதிரி மெத்தட்ஸ் இருக்குது ஏர்லி ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிக்கும் போது இட்ஸ் நாட் அ டெத் சென்டென்ஸ், இட் இஸ் கியூரபிள். அண்ட் பிரஸ்ட் ரிலேட்டடாக பிரச்சனையோ ஏதோ டியூமரோ வந்தாலே அது கேன்சராக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. ஆமாம். ஸோ அந்த பிரஸ்ட்டில் வந்து ஒரு டியூமர் வருது அப்படி, அது வந்து ரொம்ப நாளாக பிறந்ததுலேருந்து இருக்குது, ஒரு டியூமர் மாதிரி ஒன்று சின்னதாக மூல் மாதிரி இருக்குது அப்படின்னா அது ரிமூவ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குமா? இல்லை. இப்போ மேக்ஸிமம் மார்புடைய கட்டிங்கள் பார்க்கும்போது 80% வந்து சாதா கட்டி மாதிரி தான் இருக்கும். மேபி 20 to 30% உமனில் வந்து கேன்சர் கட்டியாக ப்ரெசன்டேஷன் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ சாதா கட்டின்னு இருக்கும்போது எல்லாருக்கும் எடுக்க வேண்டாம். காமனாக பார்க்குறது வந்து ஃபைப்ரோ அடெனோமா வந்து கொழுப்பு கட்டி மாதிரி தான். இப்போ நிறைய பேருக்கு வந்து கையில் முதுவில் ஒரு சின்ன சாதா கொழுப்பு கட்டி மாதிரி இருக்கலாம். அதே மாதிரி மார்பில் கூட சாதா கட்டி வரத்துக்கு வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. சாதா கட்டி வந்து சேர்த்து வலி இல்லை, டிஸ்சார்ஜ் இல்லை, ஷேப் வந்து ரொம்ப மாறாமல் இருந்ததுன்னா எடுக்க தேவையில்லை, அப்படியே விட்டுடலாம். சாதா கட்டி வந்து கேன்சராக மாறாது, வாய்ப்பு கிடையாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்பெசிஃபிக்காக பண்ண தேவையில்லை. அது மார்புக்குள்ளே இருக்கிறது. இப்போ மார்புக்கு மேலே ஸ்கின்ல இல்லாட்டி நிப்பிளுக்கு மேலே சின்னதாக கட்டி வரத்துக்கும் சான்சஸ் இருக்கு. அது காமனாக வந்து இன்ஃபெக்ஷன் கட்டிங்களில் தான் இருக்கும். அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் உண்டு. சில வீடியோஸ்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். பெண்கள் வந்து அவங்க அடங்கக்கூடிய உள்ளாடையில் கூட பிரச்சனைகள் வரலாம். மார்பகம் ரிலேட்டடாக நிறைய இஷ்யூஸ் அவங்க ஃபேஸ் பண்ணலாம். குறிப்பாக சைஸ் டஸ் மேட்டர் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் மார்பகம் வந்து பெருசாகும், இன்னொரு பக்கம் மார்பகம் வந்து சைஸில் வித்தியாசப்படும் போது அதுலேயும் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். அது எவ்வளோ தூரம் உண்டு? தட் கம்ஸ் அண்டர் பாடி இமேஜ் இஷ்யூஸ்ன்னு ஒரு தனியாக என்டிட்டி இருக்குது. மேக்ஸிமம் யங் ஏஜ் இல்லாட்டி ஒரு லேட் 30s 40s தான் ரெண்டு ஏஜ் குரூப்பில் இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம பார்க்குறோம். இப்போ யங் ஏஜ் குரூப்பில் எடுக்கும்போது பியூபர்ட்டி ஸ்டேஜஸ்க்கு வர டைமில் பிரெஸ்ட் க்ரோத் இருக்கிற டைமில் ரெண்டு பிரெஸ்ட் ஒரே சைஸ்க்கு டெவலப் ஆகணுன்ட்டு கிடையாது. சில பேருக்கு ஒரு சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கலாம், ஒரு சைடு வந்து கொஞ்சம் பெருசாகலாம். தட் இஸ் நார்மல். வி டோன்ட் டூ எனி திங் ஃபார் தட். இப்போது பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் சில பெண்களுக்கு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அந்த சைஸ்னாலேயே அவங்களுக்கு நிறைய சைக்கலாஜிக்கல் இம்பேக்ட் இருக்கலாம். தி செகண்ட் இஸ் ரொம்ப பெருசாக இருக்கும் போது பேக் பெயின் இல்லாட்டி ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் வந்து நிறைய சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் இருக்கலாம். ஸோ 2 ways. அட்வைஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப யங் ஏஜில் வரும்போது வி டோன்ட் இன்டர்ஃபியர். ஸோ 16, 17 அந்த ஏஜ் குரூப்லேருந்தே நிறைய பெண்களுக்கு வந்து ஸ்மால் சைஸாக இருந்தாலும் பெரிய சைஸ் இருந்தாலும் நிறைய சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸ்கூல்ஸ் காலேஜஸ் தே கோ த்ரூ அ லாட் ஆஃப் புல்லிங். So that is the main reason they come. ஆனால்
அந்த ஏஜ் குரூப்ல we don't advise doing any kind of augmentation or surgery. யூஸ்வலாக 21 இயர்ஸ் தாண்டின பிறகு தான் ஏதாவது ஆக்மெண்டேஷன் இல்லாட்டி ஆக்மெண்டேஷன்னா சைஸ் பெருசாகிறது, ரிடக்ஷன் வந்து கம்மி பண்ணுறதுக்கு வாட் எவர் வி அட்வைஸ் இஸ் ஆஃப்டர் 21 இயர்ஸ். கேர்ள்ஸுடைய பிரெஸ்ட் ரிலேட்டடாக பேசும்போது 6 இயர்ஸ் கமெண்ட் வந்து கேர்ள்ஸே பேசுறதா இருக்கட்டும், ஸோ கமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ அதுதான் ஒரு புல்லிங்காக அவங்களுக்கு மாறும். ஆமாம், ஸோ அந்த விஷயங்கள் தான் அவங்களுக்கு மெயின் ப்ராப்ளம் அதுதான். அந்த பிரெஸ்டோட இஷ்யூஸ் எடுத்தாலே இட் இஸ் லாட் ஆஃப் இட் இஸ் சைக்கலாஜிக்கல். அது வந்து பெருசா ஒரு பாத்தலாஜிக்னா மெடிக்கல் ப்ராப்ளம் மாதிரி அந்த டைரக்ஷன்ல வராது. இட் இஸ் அ லாட் ஆஃப் சைக்கலாஜிக்கல் இம்பாக்ட், பட் இட் இஸ் சம்திங் வி ஹாவ் டு அட்ரஸ். இப்போ நிறைய பேருக்கு வந்து எனக்கு கண்டிப்பா ஏதாவது பண்ணணும்ட்டு வருவாங்க. ஸோ தென் தெர் ஆர் ஆப்ஷன்ஸ். இம்ப்ளான்ஸ் போடுறதுல ஆப்ஷன் இருக்கு, ஓன் பாடி டிஷ்யூஸ் யூஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கலாம். ஸோ தெர் ஆர் மல்டிபிள் வேஸ் ஆஃப் என்ஹான்சிங் த சைஸ். ஆனா ஏஜ் அப்ரோப்ரியேட்டா தான் பார்த்துட்டு அந்த ஏஜ் குரூப்க்கு எது பெஸ்ட் பண்ணலான்னு பார்க்கணும். காமனா ஆக்மெண்டேஷனுக்கு பார்க்கும்போது இட் இஸ் ஆல்வேஸ் இம்ப்ளான்ஸ். ஏன்னா அதில் தான் மேக்ஸிமம் வால்யூம் வரும், அவங்களுக்கும் அந்த சைஸ் ஷேப் எல்லாமே டிசைர் பண்ணுறது அதில் தான் நல்லா அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் மோர் இம்ப்ளான்ஸ் பற்றி பேசும்போது இப்போ அதிகமாக அந்த விஷயங்கள் இருக்குது. லைக் சர்ஜரி பண்ணி இம்ப்ளான்ஸ் வைக்கிறது, அது வந்து பிஆர்பியில் ஆரம்பித்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அவங்கள அழகாக காட்டிக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் நிறைய பேர் அதில் மெயினாக இந்த செஸ்ட் வந்து பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வடிவமைச்சுக்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதுல என்ன சிக்கல்கள் இருக்கு? இப்போ இம்ப்ளான்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 ways we use implants. ஒன்று வந்து வியாதி இல்லாட்டி ஜஸ்ட் சைஸ் பெருசாகிறதுக்கு ஆக்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு இம்ப்ளான்ட் உள்ளே போட்டுக்கலாம். ரெண்டாவது வந்து சில பெண்களுக்கு வந்து புற்றுநோய் வந்த பிறகு நம்ம ஃபுல் பிரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு ஷேப் கொடுக்கறதுக்கு இம்ப்ளான்ட் அடியில் வச்சு ஒரு ஷேப் மாதிரி கொண்டு வரலாம். இப்போ இம்ப்ளான்ஸ் பொறுத்த வரைக்கும் மேஜர் காம்ப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஃபாரின் பாடி. ஃபாரின் பாடி உள்ளே போடும்போது லைக் ஹிப் இம்ப்ளான்ட், நீ ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாம் பண்ணும்போது ஒரு ஃபாரின் பாடி உள்ளே போட்டால் உடம்பு வந்து ஒத்துக்கணும். ஒத்துக்காமல் இருந்தால் இன்ஃபெக்ஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், காம்ப்ளிகேஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அதுதான் மேக்ஸிமம். ஃபர்ஸ்ட்டு 2 to 3 weeks வரைக்கும் க்ளோஸ் ஃபாலோ அப் இருக்கலாம். அது இன்ஃபெக்ஷன்ஸ் இல்லாட்டி ஃபுல்லாக ஹீல் ஆன பிறகு யூஸ்வலி அதுக்கு மேலே பெருசாக பிரச்சனை வராது. ரொம்ப அன்காமனாக பார்க்குறது வந்து இம்ப்ளான்ட் அசோசியேட்டட் கேன்சர்னு ஒரு என்டிட்டி இருக்கு. அது யூஸ்வலாக ஒரு இம்ப்ளான்ட் வந்து 10 வருஷம் 8 வருஷம்க்கு மேலே உடம்புக்குள்ளேயே இருக்கும் போது அந்த இம்ப்ளான்ட் ஃபாரின் பாடியாக இருக்கிறதுனால பாடிக்குள்ளேயே நிறைய செல்ஸ் வந்து அது அகேன்ஸ்டாக டெவலப் ஆகி இட் கேன் ஃபார்ம் அப்நார்மல் டிஷ்யூ and lead to something called implant associated cancer. So அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு we use certain types of implants. So implants நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் இருக்கலாம். எல்லாமே வந்து உள்ளுக்கு வந்து சிலிக்கான் இருந்தாலும் கோட்டிங் வந்து மாறும். ஸோ கோட்டிங் பொறுத்த வரைக்கும் தான் காம்ப்ளிகேஷன்ஸ் கூட. ஸோ there is something called smooth and textured. Texturedலயே நிறைய டைப்ஸ் இருக்கும், நானோ டெக்ஸ்டர்ட், மைக்ரோ டெக்ஸ்டர்ட், just like any other device. Okay. So according to that also certain diseases can develop. So கொஞ்சம் சயின்டிஃபிக்கை தாண்டி ஒரு டாக்டரா தாண்டி இப்போ இது எல்லாமே எங்க ஆரம்பிக்குதுன்னா புல்லிங்ல இருந்துதான். அவங்களுடைய அப்பியரன்ஸை பேஸ் பண்ணி தான் ஒருத்தவங்களும் எப்படியாவது அழகா மாறிடணும். ஸோ அவங்களுடைய செஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்றதா இருக்கட்டும், அவங்களுடைய கலரை மாத்திக்கிறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் எல்லாமே பாடி ரிலேட்டடாவே இருக்கும்போது இட்ஸ் தட் நெசசரி டு டூ. இட் இஸ் நாட் நெசசரி. யூஸ்வலா ஆக்மெண்டேஷன் ஆர் ரிடக்ஷன் எதுக்காக வந்தாலும் இட் இஸ் வி ஆல்வேஸ் கவுன்சில் தெம் ஃபர்ஸ்ட். இப்போ ஆக்சுவலா தேவைப்படுதுங்களா, ப்ரொசீஜர் பண்ணுறது வந்து நம்மளுக்கு வந்து பண்ணுறதுக்கு சிம்பிளாக பண்ணிக்கலாம். ஆனால் காம்ப்ளிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா என்னன்னு பார்க்கணும். அதுக்கப்புறமா தான் இஃப் தே ஸ்டில் வாண்ட் இட் வி கோ அஹெட். யூ அண்டர்கோ மெனி பேஷன்ஸ், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒன் மேஜர் புல்லிங்னால அந்த பொண்ணு வந்து வேற ஒரு கட்டாயத்தின் பேர்ல இம்ப்ளான்ஸ்க்கு வந்ததா இருக்கட்டும், அவங்க பிரெஸ்ட்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிரச்சனை உங்ககிட்ட அட்ரஸ் பண்ணும்போது நீங்க ஒரு டாக்டரா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அதை கட் டவுன் பண்ணது உண்டா? ஸோ பீங் அ கேன்சர் சர்ஜன் இந்த மாதிரி காஸ்மெட்டிக் ரிலேட்டட் இஷ்யூஸா பெண்கள் வரும்போது வி ட்ரை டு டிஸ்கரேஜ். ஏன்னா காஸ்மெட்டிக் கரெக்ஷன்ல பண்ற டைம்ல வேற வியாதியில போய் நிக்க கூடாது. தெர் ஆர் லாட் ஆஃப் டைம்ஸ் வந்து ரிடக்ஷனுக்காகியோ ஆக்மெண்டேஷனுக்கு இருந்தாலும் தே கம் டு அஸ். நம்ம ஃபுல் டிஸ்கஷன் முடிச்ச பிறகு நிறைய பேர் வந்து அதுக்கு மேல போக மாட்டாங்க.
they try to avoid it. So okay. So very few people எனக்கு பண்ணி ஆகணும்னு தான் வரும்போது we proceed with it. But அதுல வந்து maybe 20%, 30%. 70% வந்து நம்ம காம்ப்ளிகேஷன்ஸை பத்தி லைஃப் எப்படி இருக்கும், இம்ப்ளான்ட்டுக்கும் ஒரு ஷெல்ஃப் லைஃப் இருக்கு. ஒரு 10 years 15 yearsக்கு மேல திருப்பி ரீசர்ஜரி பண்ற மாதிரி வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் சொல்லும் போது they tend to avoid பண்றாங்க. அதுல நிறைய சிக்கல்கள் இருக்குன்னு சொன்ன உடனே they always போயிடுறாங்க. ஒரு பக்கம் சைஸ் வந்து ரொம்ப சின்னதா இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க ஒரு பக்கம்னா, கொஞ்சம் சைஸ் பெருசா இருக்கிறவங்களுக்கு இன்னொரு பக்கம் பிரச்சனைகள் இருக்கு. அப்படி ஒருவேளை அவங்களுக்கு வந்து ஓவர் சைஸ்ல இருக்கக்கூடியவங்க என்ன மாதிரி பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்றாங்க? காமன் வந்து ஷோல்டர் பெயின், நெக் பெயின், பேக் பெயின். இப்போ ஒரு பிரெஸ்ட்ன்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து செஸ்ட்ல மசில் சதன்னு சொல்லுவோம் இருக்கு. பிரெஸ்ட் வந்து அதுல இருந்து தான் சப்போர்ட் எடுக்கும். இப்போ ரொம்ப வெயிட் ஜாஸ்தியா இருக்கும் போது இட் கேன் புல் ஆன் த மசில். கொஞ்சம் இழுத்துச்சுன்னா மசில் ஸ்ட்ரெயின் வந்தா வலி இருக்கும். தட் பெயின் இஸ் வெரி கான்ஸ்டன்ட். இப்போ காமனா எப்படி சொல்றது, இப்போ ஒரு பேக் வந்து 30 கிலோ பேக் கையிலேயே தூக்கிட்டே இருந்தீங்கன்னா இங்க பிரச்சனை வரும். அடியில வந்து கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்துட்டு மேல தூக்குனா பெயின் இங்க கம்மி ஆயிடும். ஸோ இட் இஸ் த சேம் திங். இப்போ நிறைய பேருக்கு வந்து பெருசா இருக்கும் போது ரொம்ப இறங்கி இருக்கு, அதனாலேயே பெயின் ஜாஸ்தியா இருக்கும் போது we can do something to reduce it and bring it back. ஸோ இது மாதிரி அவங்களுடைய இன்னர்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக இன்னர்ஸ் போடுறதுனால பிரச்சனை. இது மென் ஆர் உமன் யாராக இருந்தாலும் இன்னர் வந்து சில பேர் டைட்டாக போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைட் இன்னர்ஸ் போடுறதுனால என்ன சிக்கல் வரும்? டைட் இன்னர்ஸ் போடுறதுக்கும் லூஸ் இன்னர்ஸ் போடுறதுக்கும் அகேன் இட் கம்ஸ் பேக் டு பெயின் தான். மேக்ஸிமம் அவங்க வந்து இது வித் கப் சைஸ், 2 things are there. இப்போ கப் சைஸும் கரெக்டா இருக்கணும், வித்தும் கரெக்டா இருக்கணும். அப்போதான் சப்போர்ட்டும் கரெக்டா இருக்கும். மேஜர்லி அவங்க என்ன மாதிரி இன்னர்ஸ் வந்து சூஸ் பண்ணணும்? ப்ரெஃபரன்ஸ் எதுவுமே கிடையாது. சைஸ் அண்ட் த வித் சைஸ் கப் சைஸ் கரெக்டா இருந்தாலே போதும். அண்டர் வயரா இருக்கணும்ட்டு கிடையாது. பிளாக் நிறைய பேர் வந்து மிட்ஸே பார்ப்பாங்க. அண்டர் வயர் போட்டா கேன்சர் வர சான்ஸ் ஜாஸ்தி, பிளாக் கலர் போட்டா கேன்சர் வர சான்ஸ் ஜாஸ்தி. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாருக்கும் ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். அவங்களுடைய உடம்புக்கு என்ன சூட் ஆகுதோ அதுலயே கண்டினியூ பண்ணிக்கலாம். பட் மெயின் அண்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் அந்த வித்தோட சைஸ் கரெக்டா இருக்கணும், கப் சைஸ் கரெக்டா இருக்கணும். ஓகே, இது என்னன்னா நான் ஆல்ரெடி உங்ககிட்ட அட்ரஸ் பண்ண மாதிரி தான், ஒரு ஃபீமேலா இதை கேட்கறதுக்கும் ஒரு மெயிலா கேட்கறதுக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்கும், விஷயம் இருக்கும். ஸோ அந்த டேபுவை பிரேக் பண்ணி தான் இது இருக்கணும்ன்றது ஒரு ஐடியா. ஸோ எல்லாருக்குமே இது வந்து ஜென்ரலா எண்ட் ஆஃப் த டே இது ஒரு பாடி, ஒரு பாடி ஒரு ஆர்கனை பத்தி பேசணும். சோ அதுல நிறைய பேர் அட்ரஸே பண்ணிக்க மாட்டாங்க. வீட்டுக்குள்ளேயே அட்ரஸ் பண்ண மாட்டாங்க. ஒண்ணு வந்து பிரெஸ்ட பத்தி நம்ம எப்படி போய் பேசுறதுன்னு ஒரு கவலை நிறைய பெண்களுக்கு. ரெண்டாவது வந்து ஈவன் மேல்ஸ் இப்போ பிரெஸ்ட பத்தி பேசினாலே லாட் ஆஃப் தம் கெட் எம்பாரஸ்ட். பட் வி ஹாவ் டு பிரேக் தட் மித். ஏன்னா வீட்டுல அம்மா இருந்தாலும் அக்கா இருந்தாலும் ஒய்ஃப் இருந்தாலும் everyone can have a problem in the breast. அது சப்போர்ட் பண்றதுக்கு மேல்ஸ் தான் வீட்ல இருப்பாங்க. So it is okay to address these issues and talk about it. And moreover, these are the few tips. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தா நீங்க வந்து breast cancer நோக்கி போறீங்க, ஆர் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கு breast related-ஆன்றத என்ன மாதிரி விஷயங்களை நம்ம சிம்டம்ஸ்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும்? காமனா பார்க்குற சிம்டம்ஸ் வந்து லம்ப்ஸ், அதுதான் மேக்ஸிமம். இப்போ ஒரு செல்ஃப் எக்ஸாமினேஷன், பிரெஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெண்கள் வந்து தானாவே மார்பை எக்ஸாமின் பண்ணி புதுசா சேஞ்சஸ் ஏதாவது இருக்கா இல்லையான்னு பாக்குறது. இப்போ ஸ்பெசிஃபிக்கா இது கட்டிக்கு மட்டும் போய் தேடணும்ட்டு இல்லை. நார்மலா இப்போ எல்லாருக்கும் வந்து பிரெஸ்ட் ஃபீல் ஷேப் எல்லாமே வித்தியாசமா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நோ வாட் இஸ் நார்மல். இப்போ டெய்லி வந்து நீங்க ஃபேஸ் மிரர்ல பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு புதுசா பிம்பிள் வரும், ஸ்கிராச் வரும், ஸ்கார் வரும், புதுசா வந்திருக்குன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அதே மாதிரி பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன், செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் மாசமா பண்ணாதான் புதுசு ஏதாவது ஒரு சிம்டம் இருக்கா, ஒரு கட்டி வந்திருக்கா, இல்லாட்டி ஸ்கின்ல மேல சேஞ்சஸ் ஏதாவது இருக்கா, காம்புல ஏதாவது புதுசா வந்திருக்கா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்கின், பிரெஸ்ட் மேல ஸ்கின் எடுத்தீங்கன்னா ஸ்கின்ல ரெட்னஸ் இருக்கலாம், ஸ்கின் கேன் பிகம் ஆரஞ்ச் பீல், கொஞ்சம் ஸ்வோலனா இருக்கலாம். காம்பு வந்து நிறைய பேருக்கு மேலோட இருக்கும். இப்போ காம்புக்கு அடியில ஏதாவது கட்டி இருந்ததுன்னா இட் கோஸ் இன்சைட், வாட் வி கால் ரிட்ராக்ஷன். டிஸ்சார்ஜ் இருக்கலாம். ஸோ நிப்பில் இருந்து நிறைய நீர் மாதிரி வரலாம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஸ்சார்ஜ் இருக்கலாம். ஸோ தீஸ் ஆர் த சிம்டம்ஸ் வி காமன்லி ஆஸ்க் them to look for. இப்போ எல்லா சிம்டம் வில் பி கேன்சர்னு கேட்கும் போது கிடையாது. பட் எவ்ரி சிம்டம் ஹேஸ் டு பி செக்ட். இப்போ இதுக்கான நிறைய அவேர்னஸ் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. அதுக்காக நிறைய விஷயங்கள் டாக்டர்ஸும் அவங்க சைட்ல இருந்து பேசும்போது ஒரு கட்டத்துல பிரெஸ்ட் கேன்சர் வந்தாலே அதை ஆப்ரேட் பண்ணி தான் எடுப்பாங்க அப்படின்னு ஒரு மித்து இருந்தது. நிறைய பேர் அதை பண்ணிக்கிட்டும் இருந்தாங்க.
நிறைய பேருக்கு பிரஸ்ட் கேன்சர்ல ஆப்ரேஷன் பண்ணப்பட்டிருக்கு, பிரஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கு. ஆக்சுவலி அது வந்து கட்டாயமா பிரஸ்ட் கேன்சர் வந்து ரிமூவ் பண்ணியே ஆகணும்? பிரஸ்ட் கேன்சர் வர டைம்ல சர்ஜரி இஸ் டெஃபினெட்லி ஒன் மோடாலிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட், பண்ணி தான் ஆகணும். ஆனா மார்பு ஃபுல்லா எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா தேவையில்லை. இப்போ மார்பு ஃபுல்லா எடுக்கிறதுக்கும் அந்த வியாதி இடத்துல மட்டும் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் ஒண்ணுமே இல்லை வியாதி பொறுத்த வரைக்கும். ரிமூவிங் த ஃபுல் பிரெஸ்ட் டஸ் நாட் கிவ் ஆடட் அட்வான்டேஜ். இப்போ 20 இயர்ஸ்க்கு மேல வாட் வி கால் பிரெஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரி அப்படின்னா மார்பை ப்ரிசர்வ் பண்ணி ஃபுல்லா எடுக்காம நம்ம கேன்சர் ட்ரீட்மெண்ட் பண்றது. தேர் இஸ் குட் அவுட்கம் வித் தட். இப்போ அது பண்ணா வியாதி திருப்பி வரத்துக்கும் வாய்ப்பு கம்மி, வேற எங்கேயாவது பரவத்துக்கும் வாய்ப்பு கம்மி. ஃபுல்லா எடுத்தாலும் அவ்வளோ பெனிஃபிட் கிடையாது. ஃபுல்லா எடுத்தாலும் அந்த செஸ்ட்ல இருக்கிற மேல ஸ்கின் கூட வியாதி திருப்பி வரலாம். அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்ல வரும்போது, இப்போ பிரெஸ்ட் கேன்சர் இஸ் ஒன் ஆஃப் த கேன்சர்ஸ் தட் கேன் பி டிடெக்டட் ஏர்லி. as simple as doing a mammogram. Mammogramனா மார்போட எக்ஸ்ரே. ஸோ மார்போட எக்ஸ்ரே பண்ணும்போது நம்ம கை மூலயமா ஒரு சின்ன கட்டி ஃபீல் பண்ண முடியலன்னா மாமோகிராம்ல பார்க்கலாம். ஸோ ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்ல ஐடென்டிஃபை பண்ணும்போது நம்ம மார்பை ஃபுல்லா எடுக்க வேண்டாம். வியாதி எங்க இருக்கோ அது மட்டும் டார்கெட் பண்ணி மற்ற பிரெஸ்ட் ப்ரிசர்வ் பண்ணலாம். டெஃபினெட்லி குவாலிட்டி ஆஃப் லைஃப் இஸ் பெட்டர். பிரெஸ்ட் கேன்சரை தாண்டி ஆண்களுக்கும் சில பிரச்சனைகள் இருக்கு. ஸோ அவங்களும் திருப்பி சர்ஜரிக்குள்ள போறாங்க, அவங்களையும் புல்லிங் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி சிக்கல் இருக்கும்போது மேன் பிரெஸ்ட் எதனால உருவாகுது? ஸோ எல்லா மேல்ஸ்க்கு வந்து பிரெஸ்ட் பட்டுன்னு ஒன்று இருக்கு. பிரெஸ்ட் பட்டுனா all men all women have a nipple. அந்த காம்புக்கு பின்னாடி ஒரு சின்ன பட் மாதிரி இருக்கும். பியூபர்டல் ஸ்டேஜஸ்க்கு வர டைம்ல பெண்களுக்கு வந்து அந்த ஹார்மோன்ஸ் மூலியமா ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன்ஸ் இருக்கிறதுனால அந்த பட் வந்து ஃபுல் பிரெஸ்டா டெவலப் ஆகும். இப்போ சில மேல்ஸ்க்கு வந்து அந்த பட் எதுக்கு டெவலப் ஆகுது, பெருசாகுது, வீக்கமா அங்க வருதுன்னா காமன்லி ஒபிசிட்டி. ஒபிசிட்டினாலேயே அவங்க மென்க்கு வந்து டெஸ்டஸ்டரான் லெவல்ஸ் கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் இருக்கலாம், அதனாலேயே பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் வரலாம். மோஸ்ட் காமன் வாட் வி சி இஸ் people who work out. இப்போ நிறைய யங் மேல்ஸ் கோ டு த ஜிம், ஃபேட் பர்னர்ஸ் எடுக்கிறது ரொம்ப காமனா இருக்கு. ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் வித் ஸ்டீராய்ட்ஸ், இதெல்லாம் லாங் டேர்மா எடுக்கும் போது மென் கேன் ஆல்சோ டெவலப் மேல் பிரெஸ்ட், வாட் வி கால் கைனகோமாஸ்டியா. இப்போ மேல் பிரெஸ்ட்டுக்கு சர்ஜரி பண்றது இஸ் நாட் ஆஸ் எக்ஸ்டென்சிவ் ஃபார் சர்ஜரி அஸ் அ உமன். ஸோ லைப்போசக்ஷன் ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். ஸோ அது சின்ன நீடில் மாதிரி உள்ள போட்டு ஃபேட்டி டிஷ்யூஸ் மட்டும் சக் பண்ணி எடுத்துடலாம். ரெண்டாவது வந்து ஒரு சின்ன ஹோல் மாதிரி போட்டு கீ ஹோல் மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி ஃபுல்லா டிஷ்யூஸ் எடுத்துடலாம். ஸோ இட் இஸ் அ சிம்பிள் ப்ரொசீஜர். எப்படி அவாய்ட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா தென் யூ ஹாவ் டு எக்ஸசைஸ், அவாய்ட் ஒபிசிட்டி, அவாய்ட் ஃபேட் பர்னர்ஸ், supplements, steroids, like untimed foods and the மாதிரி untimed foods ன்னு கூட சொல்ல முடியாது. lot of junk foodsனால தான் ஹார்மோனல் டிஸ்டர்பன்சஸ். ரெண்டாவது வந்து ஆல்கஹால் இன்டேக். ஸோ ஆல்கஹால் இன்டேக் ரொம்ப கிரானிக்கா ஜாஸ்தியா இருக்கும் போது அந்த டைம்லயும் மேல் பிரெஸ்ட் டெவலப் ஆகலாம். எல்லாருமே உருவாய் முதல்ல சாப்பிட்ட சாப்பாடு அம்மாவுடைய தாய்ப்பால் தான். ஆமா. ஒரு பெண்களுக்கு ஏதோ பிரெஸ்ட் ரிலேட்டடா பிரச்சனை இருந்தா அது தாய்ப்பால்லையும் அஃபெக்ட் ஆகுமா? இல்ல, இப்போ வந்து தாய்ப்பால் பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ்க்கு காமனா என்ன இஷ்யூஸ் பார்க்கும்போது லாக்டேஷனல் அப்சஸ்னா இன்ஃபெக்ஷன். இப்போ சில நியூ மதர்ஸ் பிரெஸ்ட் ஃபீடிங் பண்றதுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கலாம். ஒன்று வந்து பேபி கரெக்டாக லாச் ஆகணும், ரெண்டாவது மில்க் ஃப்ளோ கரெக்டாக இருக்கணும், தேர்ட் வந்து அந்த சக்கிங் மெக்கானிசம் கரெக்டாக இருந்தால் தான் பேபி ஃபுல்லாக ஃபீட் பண்ணி பிரெஸ்ட்டை எம்டி பண்ணலாம். சில பெண்களுக்கு வந்து பிரெஸ்ட் மில்க் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கலாம், மோர் தேன் வாட் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் த பேபி. ஸோ அது பிரெஸ்ட்லேயே கலெக்ட் ஆகும்போது இட் கெட்ஸ் இன்ஃபெக்டட். இட்ஸ் லைக் ஒரு பால் வந்து வெளியிலே வச்சுட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகிடும், கெட்டு போயிடும். அதே மாதிரி தான் அம்மாக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கிற டைமில் தாய்ப்பால் நிற்க வேண்டாம். breast milk is protective. So breastfeeding பண்ற டைம்ல அந்த இன்ஃபெக்ஷன் வந்து பால்குள்ள போகும்போது it gets deactivated. So இன்ஃபெக்ஷன் வந்து அம்மாலேருந்து பாப்பாக்கு பரவ முடியாது. The only time we say stop breastfeeding, இப்போ pregnancy associated breast cancer ஒரு entity இருக்கு அப்படின்னா pregnancy இருக்கிற டைம்ல இல்லாட்டி the first year after delivery breastfeeding பண்ற டைம்ல some women can develop breast cancer. ஸோ ஒரு கட்டி பிரெஸ்ட் ஃபீடிங் மாம்ல இருந்ததுன்னா வி ஹாவ் டு எவாலுவேட் இன்ஃபெக்ஷன் கட்டியா, பால் கட்டியா, இல்லை புற்றுநோய் மாதிரி ஏதாவது டவுட் இருக்கான்னு பார்க்கணும். சப்போஸ் புற்றுநோய் மாதிரி டவுட் இருந்ததுன்னா தென் வி அட்வைஸ் ஸ்டாப்பிங் பிரெஸ்ட் ஃபீடிங், நாட் அதர்வைஸ். ஸோ அதன் மூலியமா இன்ஃபெக்ஷன் வராது, வராது. இட் இஸ் சேஃப்.
இட் இஸ் இட் இஸ் சேஃப். ஸோ நிப்பிள் ரிலேட்டடாக அந்த நிப்பிள்ஸ் வந்து கலர் சேஞ்ச் ஆகி அது வந்து பிளாக்காக இருக்கிறது, ப்ரௌனாக இருக்கிறது, பிங்கிஷாக இருக்கிறது, ஸோ இந்த மாதிரி கலர் சேஞ்சஸில் ஏதாவது இஷ்யூஸ் வந்து நம்ம அட்ரஸ் பண்ணுறாங்களா? நிறைய பேருக்கு வந்து நிப்பிள் கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் வித்தியாசமா இருக்கலாம். தட் இஸ் நேச்சுரல். இப்போ பர்த் டைம்லேருந்தே ஒரே ஷேட்ல இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் போக போக திடீர்னு ஒரு நாள் எஞ்சி புதுசாக ஏதாவது காம்பு மேலே கட்டி இருக்கு, அதனால கலர் மாறி இருக்கா, இல்லை இச்சிங் கூட சேர்த்து ரொம்ப ரெட் ஆயிருக்கா, வேற ஏதாவது சைன்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் இருக்கா, அந்த டைம்ல தான் நம்ம வந்து போய் திருப்பி இன்வெஸ்டிகேட் பண்ணணும். ஓகே. ஆஃப்டர் ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் அவங்க எப்படிலாம் அவங்களுடைய ஹெல்த் மெயின்டைன் பண்ணணும், எஸ்பெஷலி அவங்களுடைய பிரஸ்ட் ஃபீடிங்லாம் இருக்கும்போது அவங்களுடைய பிரஸ்ட் வந்து அவங்க எப்படி வந்து செக்யூர் பண்ணிக்கணும்? நிறைய பேர் காமன் மித் என்னன்னா, நம்ம தாய்ப்பால் கொடுக்கும் போது எக்ஸசைஸ் பண்ணா ப்ரொடக்ஷன் கம்மி ஆயிடும் ஒரு தாட் ப்ராசஸ். அது தப்பு. ஆக்சுவலாக பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணுற டைமில் இட் இஸ் வெரி எக்ஸாஸ்டிங் ஃபார் அ மாம். ஏன்னா எவ்ரி 2 to 3 hours ஃபீட் பண்ணணும், ரொட்டீன் இருக்கு. ஸோ எக்ஸசைஸ் ஹெல்ப்ஸ். இட் ஹெல்ப்ஸ் வித் மென்டல் ஹெல்த் அண்ட் இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் வித் ப்ரொடக்ஷன். ஒரு அம்மா ஹாப்பியாக இருந்தாங்கன்னா ப்ரொடக்ஷனும் ஜாஸ்தியாக இருக்கும், பாப்பாக்கும் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ வி டோன்ட் ஹாவ் எனி ஸ்பெசிஃபிக் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃபார் தட். சப்போஸ் பாப்பா வந்து ரொம்ப ஃபீட் பண்ணி பிரெஸ்ட்டை ஃபுல்லாக எம்டி பண்ண முடியல, தென் பம்ப் இல்லாட்டி பாலாடை யூஸ் பண்ணி பிரெஸ்ட்டை ஃபுல்லாக எம்டி பண்ணுறது தான் பெட்டர். வேற என்னென்ன விஷயங்கள்லாம் பெண்கள் வந்து பிரெஸ்ட் ரிலேட்டடாக ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? மோஸ்ட் காமன் எதுக்காக வருவாங்கன்னா ஆங்ஸைட்டி தான். ஓகே. மோஸ்ட் விமென் வந்து பிரெஸ்ட் கேன்சருக்கே பயம். ஆஃபீஸில் யாருக்காக புற்றுநோய் வந்திருக்கு, வீட்டில் யாருக்காக ரிலேஷனுக்கு புற்றுநோய் வந்திருக்கு, மேக்ஸிமம் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் இருக்கும் போது தான் கிளினிக்குள்ளே வந்து எனக்கு பயம். பிரச்சனை இருக்காது, சிம்டம் இருக்காது, பட் பயம்தான் ஜாஸ்தி. ஃபியர் ஆஃப் கெட்டிங் கேன்சர், தட் இஸ் த மோஸ்ட் காமன் திங் வி சி. ஃபியர் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, கேன்சர்னு சொன்ன உடனே they think it is a death sentence, but breast cancer is not like that. படத்துல காட்டி அப்படி பயமுறுத்தி வச்சிருக்காங்க. ஆமா. ஆனா மார்படை புற்றுநோய் எடுத்தீங்கன்னா it is not a death sentence. ரெண்டாவது ஃபியர் எதனாலனா, கேன்சர் வந்தா breast ஃபுல்லா எடுத்துடுவாங்க. So that is the second fear. But both are myths. ஸோ ஓவரால் பெண்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் வந்து அவங்க வெளியில பேசாம இருக்கிறது, பேசாம இருக்கிறது தான். இது நிறைய பேர் வந்து ஒரு கட்டி 1.5 வருஷம்க்கு வச்சு அதுக்கப்புறமா தான் கிளினிக்கு வருவாங்க. எதனால வரலன்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட் காமன் ஆன்சர் வில் பி சாதா கட்டி, வலி இல்லை, ஒன்றும் தொந்தரவு கொடுக்கல, அது பாட்டுன்னு இருக்குன்ட்டு நான் விட்டுட்டேன். கேன்சர் கட்டி பெயின் இருக்காது. பெயின் இருந்தா இட் இஸ் யூஸ்வலி நான் கேன்சரஸ் ஆர் சம்திங் பினைன். ஒரு இன்ஃபெக்ஷன் கட்டியா இருக்கலாம். சில பேருக்கு வந்து கீழே விழுந்தா இப்போ ப்ரூசிங் மாதிரி, ரத்த கட்டி மாதிரி காலில் வரலாம், கையில் வரலாம். அதே மாதிரி பிரெஸ்ட்டுக்குள்ளேயும் வரலாம். ஸோ ஓவரால் உங்களுடைய டிப்ஸ்ல இருந்து எனக்கு தெரிஞ்சு இது வந்து டேபு இல்லை, பிரச்சனைகள் வந்து அட்ரஸ் பண்ணுங்க, கொஞ்சம் உங்களுடைய ஹெல்த்தையும் பார்த்துக்கங்கன்றது புரியும் நம்புறேன். ஆமா. ஸோ அந்த ஹார்மோன்ஸ் நார்மலாக ரெகுலேஷன் இருக்கிறதுக்கு வந்து எக்ஸசைஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எக்ஸசைஸ் ஒரு பக்கம் இம்பார்ட்டன்ட், இன்னொரு பக்கம் அவங்க கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக ஓப்பனாக பேசலாம். ஓப்பனாக கான்ஃபிடென்ட்டாக பேசணும். மூணாவது வந்து எல்லா பிரச்சனை இருந்தால் கேன்சர்னு யோசிக்கக்கூடாது. இப்போ ஆஸ் சிம்பிள் அஸ் அன் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் ஏர்லி ஸ்டேஜஸில் வரும்போது ஒரு ஆன்டிபயோட்டிக் எழுதி கொடுத்துட்டு அதோட நம்ம ட்ரீட்மெண்ட் முடிக்க போகிறோம். ஆனால் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் ரொம்ப லேட் ஸ்டேஜில் வரும்போது இட் கேன் லேண்ட் அப் இன் ஆப்ரேஷன். அதே மாதிரி கேன்சர் வந்து ஏர்லி ஸ்டேஜஸில் வரும்போது அவ்வளோ எக்ஸ்டென்சிவாக ட்ரீட்மெண்ட் இருக்காது, ரிகவரியும் சீக்கிரமாக இருக்கும், திருப்பி நார்மல் லைஃப் ரிசியூம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி ரொம்ப தாண்டி லேட் ஸ்டேஜில் வரும்போது ட்ரீட்மெண்ட் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும், உடம்பு வந்து அதுலேருந்து ரிகவர் ஆகிறதுக்கு டைம் ஜாஸ்தி ஆகும். பட் கீமோலாம் முடிச்ச பிறகு எல்லாமே திருப்பி வளர்ந்துட்டு வந்துடும், நார்மலாக திருப்பி வந்துடும். ஸோ பிரெஸ்ட் கேன்சரை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு ஏஜ் ஃபேக்டர்ஸ்னு இருக்கும். பொதுவாகவே இந்த மாதிரி கேன்சர் ஐட்டம்ஸே பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் வரும் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிரெஸ்ட் கேன்சருக்கு வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வயசில் வருது? இப்போ மேக்ஸிமம் ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக போஸ்ட் மெனோபாஸ், அது பீரியட்ஸ் எல்லாம் நிறுத்தின பிறகு தான் யூஸ்வலாக பிரெஸ்ட் கேன்சர் கூட வருவாங்க. லாஸ்ட் 5-6 இயர்ஸில் ட்ரெண்டு கொஞ்சம் மாறி இருக்கு. யங் பிரெஸ்ட் கேன்சர்ஸ்ன்னு தனியாக ஒரு என்டிட்டி இருக்கு. மேக்ஸிமம் early 30s, mid 30s, late 30s, early 40s. இப்போ கேன்சர் ஏஜ் குரூப் என்னன்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் யூஸ்வலி 30s to 40s. ஏஜ் ஹஸ் ரிடியூஸ்ட். ஸோ ப்ரீவியஸ்லி இப்போ வந்து 45 வயசு வந்த பிறகு நம்ம மேமோகிராம் எல்லாம் பார்த்துக்கலான்னு இருப்பாங்க. பட் நவ் டேஸ் 21லேருந்தே
செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன், பிரெஸ்ட் கேன்சர் ஸ்க்ரீனிங் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா யங் ஏஜில் கூட வி டூ சி பிரெஸ்ட் கேன்சர். காமனாக என்ன ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்கிறது ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் இஸ் அ ஹியூஜ் ஃபேக்டர். ஸ்ட்ரெஸ்னாலே நம்ம ஹார்மோனல் இம்பேலன்சஸ் ஜாஸ்தியாக ஆகலாம். லேக் ஆஃப் ஸ்லீப், அந்த 8 ஹவர்ஸ்க்கு கம்மியாக இருக்கும் போது லேக் ஆஃப் ஸ்லீப், அதனாலே ஹார்மோனல் சேஞ்சஸ். அகேன் ஃபுட், ஜங்க் ஃபுட்ஸில் எடுக்கும் போது சில ஃபுட்ஸில் வந்து ஹை ஈஸ்ட்ரோஜன் கண்டென்ட் இருக்கலாம். தட் ஆல்சோ இன்க்ரீசஸ். ஃப்ரோசன் ஃபுட்ஸ் மாதிரி கூட ஃப்ரோசன் ஃபுட்ஸில் தெர் ஆர் லாட் ஆஃப் ப்ரெசர்வேட்டிவ்ஸ். பிரெஸ்ட் கேன்சருக்கு தவிர எல்லா கேன்சர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஆனால் அவுட் சைட் ஃபுட் வி டோன்ட் நோ எவ்வளோ நாளாக த இன்க்ரீடியன்ட்ஸ் ஆர் பீங் ஸ்டோர்ட் இன் த ஃப்ரிட்ஜ், ப்ரெசர்வேட்டிவ்ஸ் எவ்வளோ உள்ள போகுது, வாட் கைண்ட் ஆஃப் ஆயில் இஸ் பீங் யூஸ்ட். ஸோ தோஸ் ஆர் த இஷ்யூஸ். அவாய்ட் பண்ணுறதுல வந்து கரெக்ட் ஸ்லீப் சைக்கிள், எக்ஸசைஸ். இப்போ நிறைய ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40 minutes அ டே ஒரு பெண்களுக்கு வந்து வாக்கிங் மட்டும் பண்ணாலே ரிஸ்க் ரெடியூஸ் பண்ணலான்ட்டு சொல்லியிருக்காங்க. ஹெவியாக ஸ்பெசிஃபிக்காக ஒரு எக்ஸசைஸ் பண்ணணுன்ட்டு கிடையாது. ஜஸ்ட் 30 to 40 minutes ஆஃப் வாக்கிங். ஓகே, சிம்பிளாக அவாய்ட் பண்ணிடலாம். சிம்பிளாக அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இனிமேட்டு கேர்ள்ஸ் வந்து இன்னும் அவேர்டாக இருப்பாங்க, ஐ கெஸ். ஸோ தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.